ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸ் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஃபார் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா சூடானதும் அதில் நம்ம இப்போ நான் 150 கிராம்ஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடிடணும். நூடுல்ஸ் நல்லா வேகிறதுக்கு நம்மளுக்கு 5 மினிட்ஸ் போதுமானது. அந்த 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த பதம் வந்ததும் நம்ம என்ன பண்ணணும்னா நூடுல்ஸை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நான் இதில் 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் நான் அதில் ஒரு 2 பூண்டு நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஆட் பண்ணதும் நம்ம ஆனியன், வெங்காயம் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட், அடுத்து குடமிளகாய். இது மூணையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த காய் நல்லா வெந்த பிறகு நம்ம இப்போ கேபேஜ், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப வதக்க வேண்டாம், நம்ம லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் நூடுல்ஸ்க்கு நம்ம சாப்பிடும்போது அந்த காய்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ காய் வதங்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன். இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும். பெப்பர் பவுடர் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே நூடுல்ஸ் செய்யும்போது கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட நம்மளுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். காய்கறிலாம் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் ஃபைனலாக நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நூடுல்ஸை பொறுத்தவரை நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட 2 கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் உடையாமல் நல்லா நீளமாக இருக்கும். நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் கூட நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. ஃபைனலாக இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டி ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட பிடிக்காமல் எப்படி நம்மளுக்கு நூடுல்ஸ் அழகாக வந்திருக்குன்னு. நூடுல்ஸுடைய பெஸ்ட்டு காம்பினேஷன் டொமேட்டோ கெச்சப். ஸோ அதை வச்சு இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணலாம். நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ நம்ம ராக்ஸ்டார் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. Yummy tasty noodles.